ஆத்ம வணக்கம். மகான் காரைசித்தர் அருளாசியுடன் மே 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை கோல்டன் லே சேனல் வழங்கவிருக்கிறது. கவிஞர் ஜோதிடர் ஈரோடு இறையொளி ஞானச்சுடர் பொன்னுசாமி அவர்களால் கணிக்கப்பட்ட குரு பெயர்ச்சி பொது பலன்கள். நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி தேதி திருவோண நட்சத்திரம் சித்தியோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரவீடான மேஷராசியிலிருந்து சிறவீடான ரிஷபராசிக்குள் மதியம் 1 மணிக்கு பெயர்ச்சியாகிறார். பொன்னவன் மன்னவன் தென்னவன் என்றெல்லாம் புகழப்படும் குரு பகவான் மட்டும் தான் நவக்கிரகங்களில் முழு சுபராக உள்ளவர். சுபத்தன்மையுடன் சுபராகி இருப்பதால் குரு பார்த்திட கோடி புண்ணியம், குரு காண கோடி தோஷம் விலகும் என இவர் பார்வைக்கெல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லியிருக்கின்றன. 9 கிரகங்களில் 8 கெட்டு போனாலும் ஒற்றை கொம்பன் போல் இவர் ஒருவர் நம் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். தனம் தானியம் சம்பத்துடன் குலம் கோத்திரம் விளங்க விருத்தி அடைய சார்புத்திர பாக்கியத்தையும் தருபவர் இவர்தான். இனி 2024-2025 ஆண்டுக்கான குரு பயிற்சி பொது பலன்களை 12 ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக காண்போமா? கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனியின் தாக்கமும் 10ஆம் இடத்து குருவால் வீண் அலைச்சலும், இடம் மாற்றம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளும், உறக்கமின்மை இவைகள் இதுவரை இருந்த நிலை மாறி லாபஸ்தான குருவால் இதுவரை தடைப்பட்ட அனைத்து நல்லவைகளும் இனிதாய் நடந்தேறும். குருவின் பார்வை ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்வையிடுவதால் எதிலும் வெற்றி. புத்தியால் பூர்வீகத்தால் லாபம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அயல் நாடு செல்ல முயற்சிப்போர்க்கு விரைவில் அயல் நாட்டு பணி அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். ஸ்ரீ ரங்கநாதரையும் ஆதிசேஷனையும் வழிபாடு செய்து வாருங்கள். சனியின் தாக்கம் குறைய கணபதி, ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாடு நன்மை தரும். அஷ்டம சனியின் பாதிப்புகள் படிப்படியாக குறையும். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு கண்டக சனியின் பார்வையால் சில நன்மைகள் கிடைக்காது போனாலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைத்திருக்கும். ஆனாலும் இனி 10ஆம் இடத்து குருவால் வீண் அலைச்சலும், மனக்குழப்பமும், தூக்கமின்மையும், மகன் மகளால் நிம்மதியின்மையும் ஏற்படும். திருச்செந்தூர் சண்முகரையும் திருநள்ளாறு சனீஸ்வரரையும் வழிபாடு செய்வது நன்மை தரும். கன்னிராசி அன்பர்களே, அஷ்டமத்து குருவால் மனக்கஷ்டத்தை இதுவரை அனுபவித்து வந்த நீங்கள் 9ஆம் இடத்து குருவால் சகல நன்மைகளையும் பெறுகின்ற காலம் இது. 6இல் நின்ற சனி பகவான் அல்லல்களை நீக்கிட அமர்ந்துள்ளார். இருந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையால் ராசிக்கு 4, 7ஆம் இடத்து அதிபதி குருவை பார்த்ததால் இல்லற வாழ்வில் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் இருந்தது மாறி குடும்பத்தில் சந்தோஷமும் புத்திரப்பேரும் கிடைக்கும். ராசிக்கு ஜென்ம ராசியை 3, 5ஆம் இடங்களை பார்ப்பதால் எதிலும் வெற்றி, அடுத்தவரால் ஆதாயம், கணவன் மனைவி அந்யோன்யம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும். குலதெய்வ வழிபாடு, சித்தர் ஜீவ சமாதி உள்ள இடங்களில் வழிபாடு நன்மை தரும். பெரியோரை வணங்குங்கள், தடை அகலும். மகான் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும். தொடர்புக்கு 9003195545 என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.